திருப்பூரில் ரசாயனம் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட 2.5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருப்பூர் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் செயற்கை முறையில் ரசாயனங்கள் வைத்து பழுக்க வைத்த மாம்பழங்கள் மற்றும் பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்ததால் இன்று திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் விஜயலலிதாம்பிகை தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து திருப்பூர் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 10 குடோன்கள் மற்றும் 15 கடைகளில் இந்த போன்ற ரசாயனங்கள் மூலமாக பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2.5 டன் அளவிலான மாம்பழங்கள் மற்றும் பழங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. இது மாதிரியான ரசாயனங்கள் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் மனிதர்களுக்கு அதிக அளவிலான உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் எனவும் எத்திலின், கால்சியம் கார்பைடு, அசிட்டலின் போன்றவற்றை பயன்படுத்தி பழுக்க வைக்காமல் நல்ல முறையில் இயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்ய வேண்டும் என மொத்த விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இது போன்ற அதிக அளவில் பழங்கள் வைத்திருந்த 3 குடோன்களுக்கு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக தற்பொழுது நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.